Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1957 ஆண்டு முதல் பாகிஸ்தான் மலேசியா இடையேயான உறவுகள் இரட்டை குழல் துப்பாக்கி போலவே இருந்து வந்திருக்கிறது. ராணுவம், வர்த்தகம் என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கே மலேசியா இணக்கம் காட்டியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் பக்கம் நின்று குரல் கொடுத்த மலேசியா ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவை எதிர்த்து கேள்வி எழுப்பிய வரலாறெல்லாம் உண்டு. ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய மலேசியா முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது பாகிஸ்தானுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்ததை உதாரணமாக கூறலாம். இந்தியாவில் குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரம் பூதாகாரமான போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த மலேசியா இன்னும் பல காட்டமான விமர்சனங்களையும் பொதுவெளியில் அள்ளி வீசியது. இப்படி நீண்ட காலமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வந்த மலேசியா தற்போது பாகிஸ்தானின் கோர முகத்தை புரிந்து கொண்டு இந்தியாவின் நட்பை நாடத் தொடங்கியிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகவே பிரதமர் மோடியின் மலேசிய சுற்றுப்பயணம் பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியும் அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் புன்முறுவலுடன் நடத்திய பேச்சுக்கள் அவர்களுக்குள் மலர்ந்த நட்புறவை மட்டுமல்ல, இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மேம்பட்டிருப்பதையே காட்டியது. அதுவும் பயங்கரவாத ஒழிப்பில் இந்தியா கொண்டிருக்கும் சமரசமற்ற கொள்கையை மலேசியாவும் இந்த முறை ஓங்கி ஒலித்தது பாகிஸ்தானுக்கு நிச்சயம் அடிவயிற்றில் புலியை கரைத்திருக்கும். பயங்கரவாதத்திற்கு நிதி பகிரப்படுவதை தடுக்கவும் தீவிரவாதிகளை வேரறுக்கவும் தலைவர்கள் இருவரும் சூளுரைத்தது இனி நம் பப்பு வேகாது என்பதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தியிருக்கும். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த இந்தியா எடுத்து வரும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியே இந்தியா மலேசியா இடையே மலர்ந்திருக்கும் புதிய உறவு என்று கூறப்படுகிறது. நீண்டகாலம் பாகிஸ்தான் புராணம் பாடிய மலேசியாவை இந்தியா தனது நட்பு நாடாக மாற்றியிருக்கிறதென்றால் இங்குதான் பிரதமர் மோடியின் ராஜதந்திர நகர்வு வெளிப்படுகிறது. பாகிஸ்தானுடனான உறவால் உலக அரங்கில் அவமானம் மட்டுமே கிடைக்கிறது என்ற நிலையில் இருந்த மலேசியாவின் மனநிலையை சரியாக கணித்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய மலேசியா கொண்டிருக்கும் ஆர்வத்தை புரிந்து கச்சிதமாக காய் நகர்த்தியிருக்கிறார் சாணக்கியர் மோடி என்று புகழாரம் சூட்டுகிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்.